டியர் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக இங்கிலாந்து இந்தியா நடந்த டெஸ்ட்டுக்கும் ஆஷஸ் 2023 இங்கிலாந்து ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்சுக்கும் ரொம்ப ரொம்ப ஒற்றுமை இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் விலாவரியாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம தோத்துட்டோம். பட் ஆஸ்திரேலியா வந்து 2 விக்கெட்ஸில் வின் பண்ணிட்டாங்க. சேம் இங்கிலாந்து தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க ரெண்டுலேயுமே. இங்கேயும் இங்கிலாந்து தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல. 199 பாலுக்கு 104 அடிச்சிருக்காரு நம்மளோட. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கூடயும் அவர் வந்து முதல் இன்னிங்ஸ் செஞ்சுரி தான் போட்டிருக்காரு. 152 பாலில் 118 ரன் அடிச்சிருக்காரு. ரெண்டுலேயுமே வந்து ஜோ ரூட் காமனாக செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அடுத்த ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பனர் கவாஜா செகண்ட் ஓப்பனர் வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு. 321 பாலுக்கு வெயிட்டிங் நல்ல நின்று 141 ரன் அடிச்சிருக்காரு. வார்னர் வந்து அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணவே இல்லை முதல் ஓப்பனர். சேம் லோகேஷ் ராகுல் வந்து 177 பாலுக்கு 100 ஒரு வெயிட்டிங் நல்ல செஞ்சுரி போட்டிருக்காரு. அட் த சேம் டைம் ஃபஸ்ட் ஓப்பனராக ஜெய்ஸ்வால் வந்து வெறும் 13 ரன்னு தான் அடிச்சிருக்காரு. அடுத்த ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாஜா செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 65 ரன் அடிச்சிருக்காரு. என்னென்னா அவங்க மாற்றி ஃபஸ்ட்டு கவாஜாவை ஆட வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவர் 65 ரன்னு, மற்றவங்களாம் டீசன்ட். பட் நம்ம இதில் ஜெய்ஸ்வால் வந்து டக் அவுட் ஆகிருக்காரு. ஆனால் லோகேஷ் ராகுல் சேம் 39 ரன் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அவங்க 284 சேஸ் பண்ணதுனால ஒரு 65ன்றது நல்ல கான்ட்ரிபியூஷன். நம்ம 192 சேஸ் பண்ணதுனால 39 ரன் நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சதம் போட்ட ஜோ ரூட் வந்து வெறும் 46 ரன்னு தான் அடிச்சிருக்காரு. அட் த சேம் டைம் நம்மளோட பார்த்திங்கன்னா ஜோ ரூட் 40 ரன் அடிச்சிருக்காரு. அங்கே வந்து 280ன்றதுனால 46 பக்கமாக இருந்திருக்கும். பட் இங்கே 40 ஒரு நல்ல ஸ்கோர் தான். இதில் இந்த மாதிரி ஒற்றுமைகளில் ஒரு சின்ன சின்ன இடங்களில் தான் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இங்கே கடைசி கட்டங்களில் கூட அவங்க நல்லா தான் அடிச்சிருக்காங்க. கம்மின்ஸ் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம இதில் வந்து பூம்ரா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் அதே மாதிரி நாதன் லயன் 4 விக்கெட் பக்கமாக எடுத்திருக்காரு. நம்ம இதில் இவர் வந்து வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டு. இந்த ரெண்டுக்குமே உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா நம்ம கம்மின்ஸ் அதிரடியாக ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு. இங்கே வந்து ஜடேஜா அப்படி செய்யலை.